அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சுவலி 19/1/2025 நமக்கு டான்செட்டோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. பட் ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஸோ டான்செட் 2025 சீட்டா பிஜிக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா 24/1/2025 24 நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். 24 ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் டேட்டும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எம்பிஏக்கு 22 மார்ச், எம்சிஏக்கும் 22 மார்ச் காலையில் மத்தியானம்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாம் நடக்குதுங்க. ஸோ அது டீட்டெயிலாக நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் சீட்டா பிஜிக்கு அஃபீஷியலாக 23/3/2025 அப்படின்னு சொல்லி நமக்கு டேட் கொடுத்துட்டாங்க. அண்ட் காலையில் 10 மணிக்கு சீட்டா. ஸோ நமக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் 24/1/2025 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் எப்போ லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா 21 February 2025 ஐம் சாரி. ஸோ நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது. அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீட்டா பிஜிக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எம்பிஏ அண்ட் எம்சிஏக்கு ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ நமக்கு 24th ஐம் சாரி 24th ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக 24th ஒரு வீடியோ மேக் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி சின்னதாக பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்கணும். எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் எப்படி நீங்கள் நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி அந்த வெப்சைட்டில் நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ 24th அன்னைக்கு உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் டு ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா? ஸோ ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த இடத்துல கிளிக் டு ரெஜிஸ்டர்னு சொல்லி காமிக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட நேம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு இமெயில் ஐடி, ஸோ ரொம்ப ஒரு வேலிடான ஒரு இமெயில் ஐடி எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான பாஸ்வேர்டு டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சிருங்க. ஏன்னா நம்ம கவுன்சிலிங் முடிக்கிற வரைக்கும் அதே இமெயில் ஐடி தான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் மெயில் ஐடியை மறந்துட்டேன், ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டான்செட் மெயில் ஐடிக்கெல்லாம் மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இந்த டைம் பண்ண வேண்டாம். உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த் அதுவும் கரெக்டாக கொடுக்கணும். அண்ட் மொபைல் நம்பரும் ஒரே மொபைல் நம்பர் லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க கவுன்சிலிங் முடிக்கிற வரைக்கும். ஏன்னா மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் கொடுக்கணும். அதாவது நீங்கள் எம்பிஏ மட்டும் தனியாக எழுதலாம், இல்லை எம்சிஏ மட்டும் தனியாக எழுதலாம், இல்லை எம்பிஏ அண்ட் எம்சிஏ சேர்ந்து எழுதலாம், இல்லை எம்பிஏ அண்ட் எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்ப்ளான் எழுதலாம், இல்லை எம்சிஏ அண்ட் எம்இ எம்டெக் எம்ஆர்க் எழுதலாம், இல்லை எம்பிஏ எம்சிஏ எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்ப்ளான் எழுதலாம், இல்லை நீங்கள் எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்ப்ளான் மட்டும் கூட எழுதலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் காம்பினேஷனில் நீங்கள் எப்படி வேணாலும் எக்ஸாம் எழுதலாம். ஸோ விச் மீன்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் எம்பிஏக்கும் எழுதலாம், எம்சிஏக்கும் எழுதலாம், எம்இ எம்டெக்கும் எழுதலாம். ஏன்னா மூணுமே டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட்டில் நடக்குது. ஸோ இதை நீங்கள் ஃப்ரண்ட் பேஜில் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணுங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் திரும்ப அதே போர்ட்டலில் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். லாகின் கொடுத்து நீங்கள் என்ன மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போயிட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில் பண்ணணும். உங்களோட ஜெண்டர், உங்களோட கம்யூனிட்டி அண்ட் சப்காஸ்ட் கோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சப்காஸ்ட் கோட் அப்படின்னா ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு ஒரு கோடு இருக்குங்க. அதுக்கு அவங்களே ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கேஸ்ட்டுக்கு என்ன கோடோ அதை என்டர் பண்ணுற மாதிரி சொல்லும். அது கரெக்டாக என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு இது எல்லாமே நமக்கு இருக்கு தெரியும். ஸோ அதெல்லாமே நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட் ஆர் கார்டியன், ஸோ உங்கள் பேரண்டோட ஆனுவல் இன்கம் என்னன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மேபி ஒரு கம்யூனிட்டி இன்கம் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அதில் என்ன இருக்கோ அதே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இயர் ஆஃப் பாசிங், மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்ஸ்க்கு பரீட்சை எழுதுனீங்க, நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, இதை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ. ஸோ டிப்ளமோவில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நெக்ஸ்ட் இயர் ஆஃப் பாசிங், நெக்ஸ்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆர் ஆப்டைன் மார்க்ஸ், ரைட்? ஸோ ஹெச்எஸ்சி ஆர் டிப்ளமோ. ஸோ இது நீங்கள் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் டிகிரி, நீங்கள் இப்போ என்ன டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க. ஸோ குவாலிஃபைங் டிகிரியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் இயர் ஆஃப் பாசிங். இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னா சிலர் இப்போ படிச்சுட்டு இருப்பீங்க 2025 தான் பாஸ் ஆவீங்க, அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். இல்லை முடிச்சிட்டிங்க அப்படின்னா 2024 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் குவாலிஃபைங் டிகிரி. ஸோ அது என்ன டிகிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் அதில் என்ன ஸ்பெஷலைசேஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் செமஸ்டர்ஸ் கம்ப்ளீட்டட், இப்போ 4 செமஸ்டர் கம்ப்ளீட்டடா, 5 செமஸ்டர் கம்ப்ளீட்டடா, அது நீங்கள் டைப் பண்ணிட்டு அதில் நீங்கள் எவ்வளோ சிஜிபிஏ வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ
நீங்கள் வந்து 6 செமஸ்டர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 செமஸ்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா 5 செமஸ்டரோட சிஜிபிஏ போடுங்க. இல்லை 4 செமஸ்டர்ஸ் தான் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா அதோட சிஜிபிஏ வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மேபி ஒரு 6 செமஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா 6 செமஸ்டர்ஸ் கம்ப்ளீட் சொல்லி அதோட ஸ்கோர் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதாவது விச் மீன்ஸ் உங்கள் கையில் எவ்வளோ சர்டிஃபிகேட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை பற்றி நீங்கள் பெருசாக பேனிக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், சாய்ஸ் ஃபார் சப்ஜெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டா மக்களுக்கு மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு சீட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்ட்ரீம் ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குல்ல, சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர், இது எல்லாருக்குமே வந்து அப்ளிகபிள். ஸோ நீங்கள் எந்த சென்டரில் பரீட்சை எழுத போறீங்க அப்படின்னு ஒரு சென்டர் கொடுக்கணும். ஸோ ஒரு முறை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. எல்லாமே கரெக்டாக கொடுக்கணுங்க. மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் தயவு செஞ்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து ஒரு 2 விஷயம் இருக்கணும். என்ன அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோங்க. ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் 300 பிக்சல்ஸ் அண்ட் வித் 200 பிக்சல்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 11 கேபி அண்ட் 15 கேபி குள்ள வந்து அதோட சைஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சார் எங்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கு, அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஒரு 5 MB இருக்கு சார், அதை பற்றி கவலைப்படவே வேணாம். உங்களுக்கு அங்கே ஆல்ரெடி லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த லிங்க்ல வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதை அப்லோட் பண்ணி அவங்க என்ன சைஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த சைஸில் வந்து ஹைட்டு வித்து கொடுத்து சப்மிட் பண்ணீங்கன்னா இந்த சைஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் அதே மாதிரி சிக்னேச்சரும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கணும், ஐ மீன் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் MBA அண்ட் MCA. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஒரு சாஃப்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீ கன்செஷன் அப்ளிகபிள் ஃபார் தமிழ்நாடு SC, SCA, ST. ஸோ உங்களுக்கு வந்து ஐ மீன் ஃபீ கன்செஷன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த SC, SCA, ST மக்களுக்கு வந்து ஃபீஸ் கன்செஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் கன்செஷன் அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ME, MTech, MArch மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் முதற்கொண்டு நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு கன்ஃபர்மேஷன் அண்ட் சப்மிஷன் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு போகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம். நான் 2 கேட்வே இருக்கும், இந்தியன் பேங்க் அண்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு சொல்லிட்டு 2 கேட்வே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு கேட்வேல நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் கைண்ட்லி லாகின் 2 to 3 days ஆஃப்டர் பேமெண்ட் டு நோ தி அப்ரூவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்புறம் 2-3 நாள் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ரூவல் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் வந்து காசு எதில் கட்ட போகிறீங்க? ஆன்லைனில் தான் கட்ட போகிறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டோட ஃபீஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு முறை அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த சேஞ்சும் பண்ண முடியாதுங்க. அதனால நீங்கள் முதல்லயே எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பேட்சுக்குமே வந்து ஒரு 4-5 பேராவது அந்த மாதிரி கேட்டுருவீங்க, தப்பு பண்ணிட்டேன்னு. முதல்லயே கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து எப்படி ஃபோட்டோ இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிலர்லாம் செல்ஃபி எடுத்து போடுவோம் இல்லைங்களா? ஸோ வெளியில் நின்று செல்ஃபி எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ செல்ஃபியோட ஃபார்மேட், ப்ரிஸ்கிரைப் ஃபார்மேட் வந்து இப்படி தான் இருக்கணுங்க, ரைட்? ஸோ பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒரு ஒயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா உத்தமம். நெக்ஸ்ட் வந்து சாம்பிள் ஆஃப் அன்அப்ரூவ்டு ஃபோட்டோஸ். ஸோ எந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்க்குற மாதிரி, பிளர் அடிச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து அப்ரூவ்டு சிக்னேச்சர் அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து விசிபிளாக முன்னாடி வச்சு பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் அக்செப்டபிள், ரைட்? ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும், இதெல்லாம் வந்து பிளர் அடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து அப்லோட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிஎஃப்ல இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு டேட்டா இவ்வளோதாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து நம்மளோட சீட்டா மக்களுக்கு வந்து யூ ஹேவ் பட் டிஃப்ரெண்ட் திங். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த அப்பெண்டிக்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து ஒரு டைம் கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம கையில் இருக்க அப்டேட் அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 24ஆம் தேதி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டான்சர் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலராக நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டான்சர் MBA MCAக்கு ஃப்ரீ கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ தட் வில் ஹெல்ப் யூ அவுட். தேங்க்யூ ஸோ மச் பீப்புள். ஆல் தி வெரி பெஸ்ட்.